இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இந்த தடவை லோனு, ஃபினான்ஷியல் இதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை மனம் விட்டு பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது, ஃப்ரீ டைமில் தான் இருக்கிறீங்கன்னா உட்காருங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்துட்டு மனம் விட்டு பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு லட்சியங்கள் அப்படின்றது இருக்கும். அதை நோக்கி தான் அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் குறிப்பாக இந்த லீவு நாட்கள் வரும் பொழுது மட்டும் நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்துடும். இந்த வெள்ளிக்கிழமை ஆச்சுனாலே வந்துட்டு நம்ம சனி ஞாயிறு லீவு, செகண்ட் சாட்டர்டே லீவு, இல்லை சனிக்கிழமை சாயந்தரம் வரக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது நமக்கு இருக்கும். அதே தான் எனக்கும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அப்படின்ன உடனே நம்ம ஏதோ ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி அடுத்த நாள் திங்கட்கிழமையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். என்னடா பண்ணுறது அடுத்தது அப்படின்ற மாதிரி. இது ஒரு விதமான பயம் அப்படின்னு சொல்கிறத விட, இது ஒரு விதமான சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறத விட, இது ஒரு விதமான பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கும் இதே நிலைமை தான் இருக்கும். என்னதான் நான் உள்ளதான் இருக்கேன், ஸோ எனக்கு கீழே வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ வந்துட்டு நான் அங்கே போய் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை, நான் வெளியில் போய் வேலை பார்க்குற நிலைமையில் இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் எனக்கும் அதே தான் யோசனை இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இது நம்மளுடைய பயம் கிடையாது, சோம்பேறித்தனம் கிடையாது. ஐயோ திங்கக்கிழமை மறுபடியும் வேலைக்கு போகணுமா, சோம்பேறித்தனம் கிடையாது. மறுபடியும் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ்குள்ள நம்ம போகிறோம். அப்போது நம்ம நினச்சா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ சனி ஞாயிறுலாம் நம்ம வீட்டில் இருந்தோம், நமக்கு என்ன வந்துட்டு கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்துட்டு கரைஞ்சி போச்சா என்ன, காத்தா கிடையாது. நம்முடைய சிந்தனைகள் தான். நம்ம என்ன யோசிக்கிறோம், ஐயோ நான் திங்கக்கிழமை, ஸோ நாளைக்கு திங்கக்கிழமை வேலை இருக்குது அப்படி இருக்குன்னு அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறோம். அப்போது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு, சனி ஞாயிறு லீவு அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம ஐயோ திங்கக்கிழமை மறுபடியும் வேலைக்கு போகணுமே என்னடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோமா, இல்லை அதையே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சனி ஞாயிறு ஃபுல்லாக வந்துட்டு எந்த வித வேலையிலும் ஈடுபடாமல் ரொம்ப சோகமாக இருக்கும் கிடையாது. நம்ம எல்லாத்துலேயுமே ஈடுபடுறோம் தான். நம்ம வந்துட்டு எல்லா வேலைகளும் ஈடுபடுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுனால திங்கட்கிழமை நம்மளுடைய வேலைப்பளு அல்லது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அதெல்லாம் குறைஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா குறையாதுங்க. ஸோ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதை தான் நம்ம இந்த பிரபஞ்சமும் கொடுக்க ரெடியாக இருக்குது. பிரபஞ்சம், யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு தான் பார்க்குது. கேட்குறவங்களுக்கு கிடைக்குது, கேட்காதவங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி தான் இந்த யூனிவர்ஸ். ஓகே, அதாவது திங்கட்கிழமையை பார்த்து பயப்படாதீங்க. திங்கட்கிழமை சாதாரண ஒரு நாள் தான். ஒரு வேலை செய்கிறப்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது. ஏன், இது ஒரு ஃபேமஸ் படத்தோட டைலாக் தான், ஆனால் அதுதான் உண்மை. ஒரு லாட்ரி டிக்கெட்டில் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 கோடி ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு லாட்ரியில் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடைக்குது, அந்த 1 கோடி ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு உங்களுக்கு என்னென்ன யோசனை வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புக்கோட ஆத்தரும் இதை தான் சொல்கிறார். அந்த ஒரு நபருக்கு, இந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு நபருக்கு 1 கோடி ரூபா லாட்ரி சீட்டு வந்து கிடைக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்துட்டு ஃபுல்லாக அவர் ஒரு கார் வாங்குறாரு, வீடு வாங்குறாரு, எல்லாத்தையுமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வாங்கி போடுறாரு. எல்லாத்தையுமே இருக்கிற கடனெல்லாம் அடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. எல்லா காசையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டு அவர் அமைதியாக நிம்மதியாக அக்கடான்னு வந்துட்டு உட்கார்றாரு. ஸோ இப்போது அந்த உட்காந்துட்டாருங்களா, அதுக்கு அடுத்தது இந்த பணம் எப்படி இவருக்கு சம்பாரிச்சு கொடுக்கும்? ஏன்னா கடன் அடைச்சிட்டாரு, வண்டி வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, வீடை பாதுகாக்கணும், கார் வச்சுட்டாருன்னா கார் பாதுகாக்கணும், இல்லை ஏதாவது பொருள் வாங்கியிருக்காருன்னா எக்ஸ்பென்சிவ் பொருள் வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த பொருளை பாதுகாக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இவர் வந்துட்டு எல்லா காசையும் வந்து இந்த மாதிரி கடன் மொத்தம் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிட்டாரு. மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவர் கையில் கம்மி தான். அந்த கம்மியான அமௌண்ட்டை வச்சு இவர் இந்த வண்டிக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்சிவ் இவரால் பண்ண முடியாது. இன்னொரு கேட்டகரியில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஆரம்பிக்கிறார். பிஸ்னஸ் சின்னதாக ஆரம்பித்து நாட்கள் போக போக வருடங்கள் ஆகுது. வருடங்களை வந்துட்டு 2 வருடம் 3 வருடம் இப்படி ஆகிட்டே இருக்குது. இந்த வருடங்கள் ஆனவுடனே இவருக்கு அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு 1 கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல இவர் என்ன செய்வார், அந்த 1 கோடியை வந்துட்டு வேற ஏதாவது எடுத்து உடனே எல்லாம் பொருள் வாங்குவாரா, இல்லை அந்த 1 கோடியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த 1 கோடியில் எப்படி இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பார்ப்பாரா? ஸோ கண்டிப்பாக இருக்கு இல்லைங்களா, அந்த 1 கோடியை பிரித்து வேற எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பண்ணுவார். அந்த 1 கோடியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அவருக்கான தேவைகள், சரியான முடிவுகள் அப்படின்றது அவரால் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது, அதாவது வந்து கஷ்டப்படாமல் கிடைக்கிறது நிலைக்காது, கஷ்டப்பட்டு கிடைச்சது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. ஸோ எப்போவுமே சரி, நீங்கள் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்படுறதுல கவலையே படக்கூடாது.
நம்ம எந்த வழியில கஷ்டப்படுறோம் அப்படின்றத யோசிக்கணும். நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தாலே போதும். நம்மளும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் மேனா வர முடியும். நானும் அன்சக்சஸ்ஃபுல்லாக தான் இருந்தேன். ஸோ இப்பயும் வந்துட்டு ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லுக்கும் ஒரு படி மேலே இருக்கேன், சக்ஸஸுக்கும் ஒரு படி கீழே, அன்சக்சஸ்ஃபுல்லுக்கும் ஒரு படி மேலே அப்படின்றதுல இருக்கேன். அந்த மிடில் இருக்கேன் நான். அதை தாண்டி நான் போகணும். அதுக்கு நம்மளுடைய விடி தமிழ் சேனலை ஒரு வீடியோ போட்டாலே 2000 3000 பேர் பார்க்கறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம். ஒரு வீடியோ போட்டாலே 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்க்கணும். இது என்னுடைய வந்துட்டு ஆம்பிஷன். ஸோ நான் இதை இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கோல் வச்சு போயிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இதே போல எனக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டோரி சொன்னாங்களா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரி நீங்க சொல்லணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நீங்க வீடியோவை எடுத்து அனுப்பினாலும் சரி, இல்லை வந்துட்டு என்ன மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லி நீங்க பேசுங்கன்னு சொன்னாலும் சரி, அதை நான் பேச ரெடியா இருக்கேன். பர்சனல் டீட்டெயில் சொல்லணும்னா சொல்லலாம், சொல்ல வேணாம்னா சொல்ல வேணாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். என்னடா ப்ளூ கலர் இதுலேயே இருக்கேன்னு பாருங்களா, இப்போதான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்து அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாய்.